ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வந்து ஜிமினுக்கு தான் ஒன் ஷாட் போடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளாடி இன்னைக்கு வந்து ஒரு பாப்புக்கு வந்து பர்த்டே. ஸோ 2க்கும் சேர்த்து இன்னைக்கு வந்துட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்திருக்கேன். ஸோ அந்த பிள்ளையோட நேம் தெரில. ஒரு கமெண்டில் வந்துருந்துச்சு, நேற்றுக்கு தான் பார்த்தேன். ஸோ 2க்கும் சேர்த்து போட்டுடுறேன். தென் நேம் மென்ஷன் பண்ணலைன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்கடா, ஓகேவா? ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே. தென் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டெப் பிரதருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் சீக்கிரம் போட்டுடுறேன். முந்தா நேற்றுக்கு நான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் டைம் இல்லாத காரணத்தினால் நான் வந்து போடலை. ஐம் ரியலி சாரி. ஸோ நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு போட்டுடுறேன், ஓகேவா? ஓகேடா, அப்படியே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்கள் 2 பேர் பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ. ஜிமின் வந்து கொரியா பையன்தான். ஸோ நீங்கள் வந்து இந்தியன் கேர்ள், ஓகேவா? 2 பேரும் லவ் பண்ணியிருப்பீங்க. லவ் பண்ணி கல்யாணமாலாம் எடுத்திருக்க மாட்டீங்க, ஓடி வந்திருப்பீங்க. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் தான் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட பேசாமலாம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆஸ் யூஷுவல் கால் பண்ணி எல்லாம் பேசுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் உங்களோட ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் வந்து இன்னும் வீட்டுக்கு போகலை. ஸோ இவ்வளோ தான் இன்ட்ரோ. ஓகேடா, அப்படியே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட நேம் தலைப்பொங்கல். அது வந்து சொல்ல மறந்துட்டேன். ஓகே. இப்போ பார்த்தா நீங்கள் வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க உங்களோட வீட்டில். அப்படியே டைம் பார்ப்பீங்க, அப்படியே டிவியை பார்ப்பீங்க, திருப்பியும் டைம் பார்ப்பீங்க, டிவியை பார்ப்பீங்க, அப்படியே வந்து வாசலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 வேவும் அப்படியே பார்த்து பார்த்து உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி அப்படியே ஹார்ன் சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், அப்படியே மூஞ்சில் அப்படியே 1000 வால்ட் பல்பு தான். அப்படியே அவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே மேலே வந்ததும் ரொம்ப டென்ஷனாக வந்திருப்பான். ஸோ அப்படியே வந்ததும் நீங்கள் ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏ குட்டிச்சி விட்ரி, என்னடி பண்ணிகிட்ருக்க, என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினுக்கு அப்படியே தலைக்கு ஏறுது மூடு. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி நெளிஞ்சு குலைஞ்சு அவனை ஹக் பண்ண முடியாமல் ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பீங்க ஜிமினை விட. ஸோ அப்படியே நின்று ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க விட்ரி, ஏதாவது பண்ணிட போகிறேன், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஏதாவது பண்ண வச்சிடாத ஒயன், விட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஹக் பண்ணிகிட்ருக்க. அவன் பாட்டுக்கு சொல்லிகிட்ருக்கான், ஏய் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஃபேஸை மட்டும் எடுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜிமின் என்னடா விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க ஜிமினை. ஜிமின் விடலை, அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுறான் லிட்டரலி. அப்போ நீங்கள் அப்படியே ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. என்னடா சொல்ல வரது கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும் அப்படியே ஜிமினுக்கு டென்ஷன் தாங்கலை. அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு ஷூவை ஒரு சைடில் சாக்ஸை ஒரு சைடில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அப்படியே டேரெக்டாக ரூமுக்கு போய் பேக்கை கழட்டி வச்சுட்டு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி அப்படியே போட, ஜிமின் இப்போயாவது நீ சொல்கிறத கேளு. ஒயன் ரொம்ப தலைவலிக்குது, எனக்கு ஒரே ஒரு கப் காஃபி மட்டும் போட்டுட்டு வந்து உட்காந்து என்ன கதை வேணுனாலும் சொல்லு, நான் விட்டிய உட்காந்து கேட்குறேன், ரொம்ப தலைவலிக்குது, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஆஃப் பண்ணிடுறான். ஸோ நீங்களும் கிச்சனுக்கு போய் 2 பேருக்கும் ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. அதை அப்படியே ஒரு கல்ப் வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்குது. இப்போ சொல்லுடி, என்ன விஷயம்? ஜிமின், அது வந்து வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க. அதுதான் அவங்க ஆத்தாக்காரி தான் என்றைக்கும் ஃபோன் பண்ணுவாளே, அது இப்போ என்ன? ஜிமின், என்ன இருந்தாலும் அவங்க உன்னோட அத்தை. சரிடி பொண்டாட்டி, அத்தையார் கால் பண்ணி தான் மணிக்கூர் கணக்காக பேசுவீங்களே, அதுக்கு இப்போ என்னாடி, எதுக்குடி இப்போ வந்த உடனே அப்படியே கட்டி பிடிச்சி மூடை ஏற்றி விட்டுட்டு இப்போ கம்முன்னு உட்கார சொல்லி உட்கார வச்சுருக்க? ஜிமின், அது வந்து நாளான்னைக்கு பொங்கல் இருக்குல்ல. பொங்கல் இருக்குது, ஆமாம் இருக்குது, அதுக்கு இப்போ என்னவா? அதான் ஜிமின், ஊருக்கு கூப்பிட்ருக்காங்க, நம்மளுக்கு வேறு இது தலைப்பொங்கல் இல்லை, அதான் போயிட்டு வந்துடலாமா? ஊருக்கா? என்ன நினைக்கிற நீ? அப்படியே உங்கள் ஊரில் வந்து லீவ் கொடுப்பாங்க, குழந்தைங்கள்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க, ஆஃபீஸ்க்கு லீவு, அங்கே லீவு, இங்கே லீவு எல்லாம் சேர்த்தா கொரியா பற்றி யோசிச்சியா? இங்கே அதுக்கெல்லாம் லீவ் இல்லடி. என்ன இருந்தாலும் ஜிமின், லீவ் போட்டுட்டாவது போகலாம்ல. நான் வேற வீட்டுக்கு போய் குழந்தைங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அண்ணனை வேற ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்பா அம்மா முகத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? உங்கள் அப்பாங்கிட்ட யாராவது ஐஃபோன் வாங்காமல் இரு, ஸ்மார்ட் ஃபோன் வாங்காமல் இருன்னு சொன்னாங்களா? ஏன்? அப்படியே வாங்கி என்னோடய மாமனார் அப்படியே செட் பண்ணிட்டாருன்னா தினமும் வீடியோ காலில் பேசலாம்ல. இதுக்கடலாம் வந்து அம்மா மூஞ்சை பார்த்து இத்தனை நாள் ஆகுது, அப்பா மூஞ்சை பார்த்து இத்தனை நாள் ஆகுதுன்னு சொன்னால் எப்படி?
ஜிமின், எதுக்கு எடுத்தாலும் இப்படியே சொல்லிட்டு நீ. ஏ அதுக்குன்னு உடனே மூஞ்ச அப்படியே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட நெக் சைட் வந்து கிஸ் பண்ணுறான். இங்கே பாரு, நீ என்ன அங்கே கூட்டு போகலை, நம்மளுக்கு உள்ளாடி என்னோட கோபம் தண்ணீரை வரைக்கும் எதுவுமே கிடையாது. நீ போய் படுத்து தூங்கு போ. ஏய் என்னடி பொசுக்கடி இப்படி சொல்லிட்ட, ஏய் நெல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியிலேருந்தே வர நீங்கள் அப்படியே டோரை படார்னு பூட்டிட்டு போயிடுறீங்க. ஷோ போச்சா. ஏய் ஏன்டா உன்னோட டென்ஷனை வேற அவன் மேலே தூக்கி திணிக்கிற. என்ன இருந்தாலும் ஜிமின் போகக்கூடாது, மானத்தை விட்டு அங்கெல்லாம் எப்படி போகிறது? அப்படியே உன்னையும் உன்னோட மச்சானை எவ்வளோ அசிங்கப்படுத்துனாங்களா? அசிங்கப்படாத நான் அங்கே இருக்கவே இல்லையே, அதுக்குள்ளே தூக்கிட்டு ஓடி வந்துட்டேனே. ஐயோ இப்போ இவ்வளோ வேறு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே. சரி குளிச்சுட்டு வந்து உட்காருவோம், அதுக்கப்புறம் வருவா, சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு வாஷ்ரூமில் போயிட்டு அவன் குளிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கான். உட்காரான், டைம் ஆகுது, பட் நீங்கள் வரவே இல்லை. அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அவன் படுத்து தூங்கிடுறான். நீங்கள் கிச்சனில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜிமின் தூங்கிட்டானான்னு மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் தூங்கிட்டான். ஸோ நீங்களும் வந்து படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஜிமின் எந்திரிச்சு சைடில் பார்க்குறான், பார்த்தா அவங்கள காணும். அப்படியே கிச்சனில் பார்த்தா செம்மையாக சவுண்டு கேட்டுட்ருக்கு. மிக்சியை போட்டு அடித்து நொறுக்கிட்டு இருக்கீங்க, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினுக்கு இங்கேருந்து ஒரே சிரிப்பு. அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு வரான் ரூமுக்கு வெளியே. மொயன் என்னடி பண்ணிகிட்ருக்க, வராத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கரண்டி எடுத்து தூக்கி வீசுறீங்க. ஜிமின் அதை அலேக்கா கேட்ச் பிடிச்சிடுறான். இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிட்ருக்க. புருஷன் என்ன இருந்தாலும் தாலி கட்டியிருக்க உனக்கு புருஷன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பெரிய ஒரு பாத்திரமாக எடுத்து தூக்கி அடிக்கிறீங்க. அதையும் கேட்ச் பிடிச்சிடுறான். ஏய் படாத இடத்துல பட்டுருச்சுன்னா உன் புருஷ பைத்தியக்காரன் ஆகிடுவாண்டி. அதுக்கப்புறம் நீ தான் கொண்டு போய் லோன்னு அலைய வேண்டியது இருக்கும். தூக்கி அடிக்காதடி எதையும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெண்டையும் அப்படியே அந்த சோஃபாவில் வைக்கிறான். பார்த்தா அடுத்து குக்கரை தூக்கி வீசுறீங்க. அப்படியே அதையும் கேட்ச் பிடிச்சிடுறான். ஐயோ இந்தியாவிலேருந்து கட்டாதடான்னு எங்கள் அம்மா அப்போவே சொல்லிச்சு. கட்டிட்டு வந்து நான் படுற பாட்டிருக்கே, அங்கே உள்ளதெல்லாம் இங்கே கற்று வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து அவங்கள அப்படியே பேக்கப் பண்ணிடுறான். ஸோ அப்படியே நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அதான் என்னை ஹக் பண்ணாதான் என்னை தொடாத விட என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி ஜிமினை தள்ளி விடுறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே சோகமாக மூஞ்ச வச்சுட்டு அப்படியே அவங்கள பார்க்குறான். ஏன்டி புருஷன் மேலே அவ்வளோ கோவமா? அப்படி மூஞ்ச வைக்காத, இங்கேருந்து முதல்ல போ. நீ எதுக்கு கிச்சனுக்குள்ளே வந்த, அதுவும் குளிக்க கூட இல்லாமல் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வெளியே தள்ளிடுறீங்க. ஏன்டி சொன்னது குளிக்காமல் கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு? அதெல்லாம் அப்படி தான், போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துரத்தி விட்டுறீங்க. ஸோ ஜிமினும் குளிச்சுட்டு வர நீங்கள் டிஃபன் ரெடி பண்ணிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்து ஆஃபீஸுக்கு ரெடி ஆகலை, அப்படியே டவலோடையே வந்து நின்றுட்டுருக்கான். இப்போ உனக்கு என்ன, ஆஃபீஸ் போ, சீக்கிரம் ரெடி ஆகு, உனக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னதான் உனக்கு பிரச்சனை? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு உன்னோட பிரச்சனை, உன்னோட ஜாப், உன்னோட கரியர் மட்டும்தானே முக்கியம். நீ போ, உன்னோட ஃபேமிலி எல்லாமே முக்கியம். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் படித்து போட்டுட்டு இங்கேயே இருக்கேன். போ என் மூஞ்சி முன்னாடி நிற்காத, எனக்கு உன்னை பார்த்தா கோவமாக வருது, போ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் கண்ணை திறந்து முதல்ல பாரடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னால் அப்படியே நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு மாதிரி கண் அடிக்கிறான். ஜிமின், நான் கண்ணன் சாகிற மாதிரி இல்லை, இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையாக போயிரு, புரிஞ்சுதா? என்னை அழ வைக்காத, நீ இப்படி பண்ண எனக்கு அழுகையாக வருது, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. மறுபடியும் இவளை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வந்து உங்களை அப்படியே பேக்கப் பண்ணுறான். ஜிமின் இங்கே பாரு, சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு முதல்ல கிளம்புற வழியை பாரு. என்ன உங்கள் ஆஃபீஸில் எந்தாவது பொங்கல் செலிப்ரேஷனா என்ன, இவ்வளோ லேட்டாக இப்படி நடந்து போயிட்டுருக்க? அப்படியெல்லாம் இல்லாடி, நீங்கள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ எடுத்து நீட்டுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்கள் கண்ணெல்லாம் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அப்படியே ஜிமினை திரும்பி பார்க்குறீங்க. எப்போ எடுத்தேன்? அதெல்லாம் முன்னாடியே எடுத்துட்டேன், மார்னிங்கே எடுத்தேன். ஈவினிங் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளாடி கத்தி கூச்சல் போட்டு கூப்பாடி போட்டேன். சரி கொஞ்சம் நேரம் சண்டை போடட்டும், இன்னும் சண்டை போட்டு வர ரொம்ப நாள் ஆச்சு, அதான் கொஞ்சம் போட்டு போவோன்னு சொல்லிட்டு விட்டேன். பார்த்தா ஹைப்பாக ஏறிட்டே போறியடி. நான் சொன்னது ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டியா?
அச்சோ, ஐம் ரியலி சாரி ஜிமின். ஹ, என்னைக்கே போகிறோமா? நாளன்னைக்கு தானே பொங்கல்னு சொன்னேன். இன்றைக்கே போவோம். இன்றைக்கே போயிட்டு அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் செட் ஆகணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாம் நடக்கணும்ல, அதான் இன்றைக்கே போகலாம். ஜிமின் ஜிமின், நான் நான் என்ன சொல்கிறது? அப்புறம் ஏன் நீ நேற்றுக்கு டென்ஷனாக வந்த? அது இல்லடி, எப்படியும் அங்கே போயிட்டு வரணுன்னா 1 வீக் லீவ் தேவை, அதான் கேட்டேன். சிஇஓ கொஞ்சம் கத்தி விட்டான், அதுக்கப்புறம் எப்படியோ லீவ் கொடுத்துட்டான், அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். மற்றபடி எதுவும் இல்லை போட்டாட்டி. ஐம் சாரி ஜிமின், நான் தான் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை. ஐம் ரியலி 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 சாரி. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனோட ஸ்டொமக்கில் வச்சு ஹக் பண்ணவும் அவனுக்கு ஒரு மாதிரி கிகிள் ஆகுது, கூசுது. அவன் சிரிக்கிறான். போதும் போதும் போ, எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியாக போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள அனுப்பிச்சி வச்சிடறான். ஸோ நீங்களும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பிடுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்களுக்கு 5 months ஆயிடுச்சு. இருந்தாலுமே நீங்கள் வந்து இது வரைக்கும் வீட்டுக்கு போகவே இல்லை. ஸோ இப்போ தான் கிளம்புறீங்க. ஸோ அப்படியே வந்து வீட்டுக்கும் போய் ரீச் ஆகிடுறீங்க. உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிறீங்க. உங்களுக்கு ஹாப்பி டியர்ஸே வந்துருச்சு. உங்கள் வீடு வந்து அந்த பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கும். அந்த 4 வாசல் வீடுன்னு சொல்லுவாங்க. எங்கள் இடத்துல அப்படி தான் சொல்லுவாங்க, உங்கள் இடத்துல எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அந்த வீடு தான். பில்லர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்க உங்கள் அம்மா அப்படியே அவ்வளோ ஹாப்பினஸோட உள்ளேருந்து ஓடி வராங்க. ஒயன், எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? மாப்பிள்ள நீங்களும் வாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்க லக்கேஜை அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி உங்கள் அம்மாவை பார்த்ததும். உங்களுக்கு வேர்ட்ஸே வரல, அந்த அளவுக்கு ஹாப்பியாக அவங்க அம்மா பின்னாடியிலேருந்தே போயிட்டுருக்கீங்க. அதுக்கடையில் உங்கள் அண்ணன் வேறு அப்படியே மேலேருந்து வரான். கூய், எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறான். இப்போ தான் வந்தேன், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அண்ணி எங்க, பாப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க அண்ணி அப்படியே பின்னாடி இருந்து வராங்க. ஏன் நீ இல்லாமல் இந்த வீடு எப்படி வெறிச்சோடி இருக்கு தெரியுமா? அட அண்ணி, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நேயா எல்லாரையுமே ஹாப்பியாக வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பா சைடு திரும்புறீங்க. அவள் அப்படியே சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. பிகாஸ் நேயா வந்து உங்களோட சாயல் அப்படியே இருப்பா, அவ்வளோ துருத்துருன்னு இருப்பா. பட் என்ன இருந்தாலும் உங்கள் அண்ணாக்கும் சரி, உங்கள் அண்ணிக்கும் சரி, உங்கள் அம்மாக்கும் சரி, நீங்கள் எல்லாமே இருக்கும்போது அது வந்துட்டு ஒரு மாதிரி தான். ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கா நேயா. அப்படியே அவளை தூக்கி கொஞ்சிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்க. உங்கள் அப்பா அப்படியே வராரு, எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. நீங்கள் ஜிமின் எல்லாருமே அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கீங்க உங்கள் அப்பாவே. ஸோ அவர் வந்து அப்படியே அந்த ஊஞ்சல், அவரோட ஊஞ்சல் தான், அதில் வந்துட்டு உட்காந்து அப்படியே ஆட ஆரம்பிச்சிடுறாரு. ஜிமினுக்கா ஒரே சிரிப்பாக வருது. நீங்கள் எல்லாம் அவ்வளவு சீரியஸாக நின்றுட்டுருக்க. ஜிமினுக்கு செம்ம சிரிப்பு, அப்படியே நின்றுட்டுருக்கான் கண்ட்ரோல் பண்ணிட்டு. அப்போது உங்கள் அப்பா இருந்துட்டு, என்ன வந்துட்டியா? ஆமாப்பா, இப்போ தான் வந்தேன். இது என்ன துணி என்ன போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்னங்க வந்ததும் புள்ளைய பிடிச்சி கத்திட்டு இருக்கீங்க? வெளிநாட்டில எல்லாம் இப்படி தான் துணி போடுவாங்க, நீங்கள் தானே வெளிநாட்டில் படிக்க விட்டீங்க, நான் கொஞ்சம் நேரம் கழித்து அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிடறாங்க அவங்களோட ரூமுக்கு. ஜிமினுக்கு சிரிப்பு தாங்கலை, அப்படியே நின்றுட்டு இருக்கான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு. அப்போ உங்கள் அப்பா அப்படியே ஜிமினை முறைக்கிறாரு. நீ என்னடா பார்த்துட்ருக்க? எதுவும் இல்லாமம்மா, சும்மா தான் பார்த்துட்ருக்கேன். அப்பா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அண்ணா வந்து கூப்பிட்டு போயிடறாரு அவரோட ரூமுக்கு. ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட ரூமில் இருந்து ஜிமினுக்கான ட்ரெஸ் எல்லாம் காட்டுறாரு. அது வந்து நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? உனக்கு மச்சான், ஆனால் வேணாம், விக்கினே கூப்பிடு. சரி விக்கி, அது வந்து எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழக்கம் இல்லை. எப்போவுமே பேண்ட் ஷர்ட்லேயே சுற்றிட்டு இருந்துட்டு இப்போது திடீர்னு போடணும்னு சொன்னால் போட முடியாது. ஸோ நான் பேண்ட் ஷர்ட்லேயே இருந்துக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வேணாம். இல்லை, இது இங்கே உள்ள ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்பிக்கை மாதிரி, அதனால் கண்டிப்பாக போட்டே தான் ஆகணும். அப்படியா? ஐயோ, எப்படி போட்டு இதெல்லாம் போட்டு அவன் முன்னாடி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே கழுத்தெல்லாம் சுற்றி யோசிச்சுட்டு இருக்கான். என்ன அப்படி யோசிக்கிற? இல்லை, நிறைய பொண்ணுங்க வேறு இருப்பாங்க, அப்படியே ஏதாவது ஆகி மானங்கிடம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இங்கே இருந்திருக்கல்ல, நீங்கள்லாம் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவீங்க தெரியும், அதான் எனக்கு இதெல்லாம் வராது, அதான் சொல்கிறேன், வேணாமே. அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது ஜிமின், இது எங்களோட சம்பிரதாயம்,
அதனால இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போடணும், ஓகே? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வாங்கி வச்சுக்கிறான். ஸோ அப்போது வந்து அவங்களோட அண்ணனும் அப்படியே வந்து கிளம்பிடுறாரு. ஸோ ஜிமினும் அப்படியே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸஸையே பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து உங்கள் அம்மா வந்துட்டு ரெடி பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ உங்களுக்கும் சாரீஸ் எல்லாம் கட்ட தெரியும். நீங்களும் அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே உங்கள் அண்ணனை போய் பார்க்குறீங்க. அண்ணா, ஜிமின் எங்க? ஏய், என்னோட ரூமில் தாண்டி இருக்கான். இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ உங்களோட அவுட்ஃபிட் எப்படின்னா ஒரு பட்டு சாரி தான், சில்க் பட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட வெட் ஹேரு நீங்கள் வந்த உடனே குளிச்சுட்டு அந்த மாதிரி தான். ஸோ வெட் ஹேரோட அவரோட ரூமுக்கு அப்படியே போகிறீங்க. உங்கள் சாரீலாம் மடிப்பு எதுவும் எடுக்காமல் தான் கட்டியிருக்கீங்க. பேக்கில் வந்து ஸ்லீவ் வந்து ரொம்ப இறங்கி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான், ஓகேவா? ஸோ அப்படியே வந்து ஜிமினோட ரூமுக்கு போய் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கழுத்தில் வந்து வேறு எந்த ஜுவல்ஸுமே இல்லை, ஜிமின் கட்டின தாலி மட்டும்தான் இருக்குது. அப்படியே வந்து போயிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து அப்படியே பேக்கில் கை வச்சுட்டு அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்கான். அந்த பெட்டில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸையும் அப்படியே பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான் ஜிமின். அப்போ நீங்கள் அப்படியே வந்து சாஞ்சு நின்று கொஞ்சம் நேரம் டோரில் சாஞ்சு நின்றுட்டு அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது கொஞ்சம் நேரம் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூப்பிடுறீங்க. ஜிமின், இப்போ என்னடி வந்துட்டியா? என்ன பார்த்துட்ருக்கீங்க சாரு? இல்லை, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துருப்பான் ஜிமின். அவனுக்கு வார்த்தையே வரல, அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ மேன், என்னாச்சு? அது அது வந்து என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட வயசத்தை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான் அவன் பக்கத்தில். ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கீங்க நீங்கள். ஜிமின், என்ன என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் அப்படியே பார்க்குறீங்க நீங்கள். லைக் எப்படி சொல்கிறது, உங்கள் கண்ணு ரெண்டும் அப்படியே வெளியே வந்துடும் போல் அந்த அளவுக்கு நின்று பார்த்துட்ருக்கீங்க. என்னடி அவுட்ஃபிட் இது? ஜிமின், இதை பார்க்காத மாதிரி சொல்கிற. சாரிடா. என்னடி? எங்கே நான் பார்த்தேன்? நான் தான் இங்கே வந்ததுக்கப்புறம் இல்லை நீ அங்கே வந்து படிச்சுட்டு என்ன இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கே இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்க? எல்லாம் ஃபுல்லாக க்ராப் டாப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ரிவீல் பண்ணிட்டும் வந்திருக்க. என்னடி இது? என்னடி அவுட்ஃபிட் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண வர திடீர்னு உங்கள் அண்ணன் அப்படியே என்ட்ரி கொடுக்குறான். அப்போ வந்துட்டு ஜிமின் அப்படியே விட்டுட்டு அப்படியே திருப்பியும் பேக்கெட்டில் கையை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ராங்கான டைமிங்கில் வந்துட்ட போல். என்ன நடந்துட்டுருக்குங்க? இல்லைண்ணா, ரொம்ப கன்ஃபியூஸாக நின்றுட்டு இருந்தார், அதான் வந்து கேட்கலான்னு வந்தேன். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் நின்று முடிச்சிட்ருக்கீங்க. இதில் என்ன கன்ஃபியூசிங் இருக்குது? இன்றைக்கி போட வேண்டிய ட்ரெஸ் இது ஜிமின், நீ வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அண்ணா சொல்கிறாரு. ஸோ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு இல்லை எனக்கு வியர் பண்ண தெரியாது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முழிக்க ஆரம்பிச்சிடுறான். சரி, நீ போ, நான் வியர் பண்ணி கொடுத்துட்டு வரேன். இல்லை ஏன் நீ கீழே போ, நான் வியர் பண்ணி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து அப்படியே ரூமில் என்டர் ஆகிடுறான். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு ஜிமினையே பார்க்குறீங்க. ஜிமின் வந்து அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்து அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துட்டு போயிடுறீங்க. உங்கள் அம்மா எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. வந்து அந்த ஸ்லாப்னு தானே சொல்லுவாங்க. ஸோ ஸ்லாப் மேலே உட்காந்துட்ருக்கா. உங்கள் அம்மா தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. மா, நீ கொஞ்சம் நேரம் இங்கே வா, நான் கொஞ்சம் வேலை பார்க்குறேன். என்னடி, என்ன வேலையெல்லாம் பண்ண கற்றுக்கிட்ட போல? என்னம்மா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பின்ன கற்றுக்காமையா? நீங்கள் விடு, நான் கொஞ்சம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பிடிச்சி இங்கே விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி. ஸோ ரொம்ப நீங்கள் வந்து வேலையே பார்க்க மாட்டீங்க, ரொம்ப சுட்டி, ரொம்ப வால் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு அப்படியே உங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் தொல்லை பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்படியே உங்களை வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படியே பார்த்துட்ருக்க, என்னன்னாலும் சொல்லு. இல்லடி, ஒரு காலத்தில் உன்னை யோசிச்சு பாரேன், எவ்வளவு அழகாக இந்த வீட்டையே சுற்றிட்டு இருப்பேன். உன்னோட கொலுசு சத்தம் கேட்டாலே இங்கே அலப்பற ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி இருந்த இப்போது எப்படி அடக்க உடக்கமா சமைச்சிட்டு என்ன வயன்? அம்மா, வாழ்க்கை எல்லாரையும் மாற்றிடும். ஏன்
தாத்தா வீட்டில் இருக்கும்போது நீங்கள் மட்டும் என்ன மாதிரி இல்லையா என்ன? இந்த மாதிரி தானே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் ஒரு காலம் ஒயன். அதே மாதிரி தான் அது ஒரு காலம், இது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அழகாக சமைச்சிட்ருக்கீங்க. இப்படியே லன்ச் டைமும் ஆகுது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ணிவிட்டு நீங்களும் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, நீங்கள் உங்கள் அம்மா எல்லோரும். ஸோ உங்கள் அப்பா வந்து அப்படியே சாப்பிட உட்காராரு. உங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் உங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே வந்து எல்லாத்தையும் இது செஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. பட் அவருக்கு டேஸ்டிங்கில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. அப்போ அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னடி யார் சமைச்சா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட அண்ணி அப்படியே நோட்டம் விடுறாரு. நீயா சமைச்ச? உன்னோட கைப்பக்குவமும் இப்படி இருக்காது. மாமா நான் 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 சமைக்கலை, அது ஒயன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்க்க நீங்கள் இருந்துட்டு அப்படியே வரீங்க. அப்பா நான் தான் சமைச்சேன், ஏன் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படியே தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா உங்கள் அம்மா தான் உங்ககிட்ட பேசினாங்க. உங்கள் அப்பா வந்து பேசினது கிடையாது, இது வரைக்கும் பேசவே இல்லை. சாப்பிட்றாரு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸோடு நின்று பார்த்துட்ருக்கீங்க. அந்த டைமு ஜிமினும் உங்களோட அண்ணாவும் வந்து மேலேருந்து வந்துடுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து அப்படியே நின்றுட்டுருக்க உங்கள் அப்பா அப்படியே பார்க்குறாங்க உங்களோட அண்ணனை. என்ன பார்த்துட்ருக்கீங்க 2 பேரும்? வந்து உட்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க. ஒயன் நீயும் வா, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஒரு மாதிரி கண்ணை காட்டுறீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜிமின் அப்படியே வந்து கன்ஃபியூசிங் டோனில் உங்கள் அப்பாவை பார்க்க உங்கள் அப்பா பார்த்து முறைக்கிறாரு. என்னை இப்போ தப்பாக சொல்லிட்டேன், என் பொண்டாட்டியாவ அவளையும் கூட உட்காந்து சாப்பிட கூப்பிடுறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கேட்க, உனக்கு இங்கே உள்ள சம்பிரதாயம்லாம் தெரியுமா இல்லையாப்பா? சம்பிரதாயமா? என்ன சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கேட்டதும் அவங்க அண்ணன் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி ஜிமினோட காதில் லைட்டாக சொல்கிறாரு. அது ஒன்றும் இல்லை ஜிமின், இந்த இடத்துல வந்து அது குடும்பத்தில் உள்ள ஆம்பளைங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பொண்ணுங்க சாப்பிடணும், அதுதான், வேறு எதுவும் கிடையாது. அப்படியெல்லாம் எதுக்கு இருக்கணும்? ஆணும் பெண்ணும் எப்போவுமே சமந்தான். ஏன்பா உட்காரு, அத்தை நீங்களும் உட்காருங்க. அது யாருன்னு தெரியலையே, அக்காவா? அக்கா நீங்களும் வாங்க உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து சொல்கிறான். 3 பேரும் அப்படியே கல் மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. என்னப்பா நான் சொன்னாலாம் கேட்க மாட்டிங்களா? ஓ பெரியவர் மாமனாரே நீங்களே சொல்லுங்கள், அப்போ தானே வந்து உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிமின் சொன்னதும் அப்படியே மறுபடியும் வந்து உங்கள் அப்பா ஜிமினை பார்த்து முறைக்கிறாரு. ஐய அடிக்கடி முறைச்சி காட்டுட்டு இருந்தால் மட்டும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இந்த வீட்டோட மாப்பிள்ளை என் மேலே எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்கீங்களோ அதே அவ்வளவு மதிக்கணுமாமா. உங்களோட பொண்டாட்டி, உங்களோட வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, உங்களோட வீட்டிலேருந்து எங்களோட வீட்டுக்கு நீங்கள் அமுச்சு விட்ட நீங்கள் பெத்த பொண்ணு, எல்லாரையுமே மனுஷங்களாக தான் பார்க்கணும். வாங்க உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்டதும் உங்கள் அப்பாவும் ஒரு மாதிரி வந்து ஹெட்டை வந்து ஷேக் பண்ணுறாரு. ஸோ எல்லாருமே அப்படியே உட்காந்து ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்றீங்க. எந்த ஃபார்மேட்லன்னா ஜிமின் வந்து உங்கள் அப்பா பக்கத்தில், ஜிமினோட பக்கத்தில் உங்களோட அண்ணா. ஸோ அதை சுற்றி நீங்கள் 3 பேரும். நேகா வந்து டைனிங் டேபிள் மேலே உட்காந்து தான் சாப்பிடுவா, பிகாஸ் அவள் ரொம்ப குட்டியாக இருப்பா அதனால. ஸோ இப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு வந்து பொறை ஏறிடுது கொஞ்ச நேரம் சாப்பிட்டதும். அப்போ வந்து அவன் அப்படியே இருமுறான். நீங்கள் வந்து அங்கேருந்து எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது உங்கள் அப்பா அப்படியே ஜிமினோட தலையை வந்து தட்டுறாரு, தட்டி தண்ணி கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு இதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துறீங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு ஜிமினையே பார்த்துட்ருக்கீங்க, ஜிமினையும் உங்கள் அப்பாவையும். ஸோ உங்கள் அப்பா அப்படியே வந்து தட்டி கொடுத்துட்டு, இப்போ ஓகேவா? ஓகே ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ இப்படியே சம்டைம் பாஸ் ஆகி போகுது. நீங்கள் வந்துட்டு உங்கள் அண்ணாவோட ரூமுக்கு போகிறீங்க. ஜிமின் என்ன அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே அப்பாவே கரெக்ட் பண்ணிட்டீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே கரெக்ட் பண்ணியிருந்துருக்கணும். அப்படின்னா அப்படியே உன்னை இங்கேருந்து அழகாக கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போயிருந்துருப்பேன். என்ன பண்ணுறது, உங்கள் ஒப்பங்காரனோட அவ்வளோ பெரிய மீசையை பார்த்து அவ்வளோ பயம்டி. அப்படியா? அவ்வளோ பயமா? அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படி பேசுனீங்க? அண்ணன் அப்படியே உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், இனிமேல் என்ன பண்ண முடியும்? என்ன தான் ஒரு தைரியத்தில் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஜிமின் அப்பா இன்னைக்கு பண்ணதை பார்த்தா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு.
ஏன்னா என்னோட அண்ணனுக்கு பொறையறனால எங்கள் அப்பா இப்படியெல்லாம் தட்டி கொடுத்தது கிடையாது. அம்மா தான் தட்டி தண்ணி கொடுக்கணும். ஆனால் பக்கத்தில் இருந்து தும்முன உடனே நானும் எந்திரிச்சு உடனே உன் பக்கத்தில் வந்துடணும்னு தான் பார்த்தேன். ஆனால் அப்பா உன்னோட தலையை தட்டி தண்ணி கொடுத்ததும் மிஸ்மரைஸ் ஆகிட்டேன்ப்பா, சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பார்த்து சிரிக்கிறீங்க. எல்லாமே மாறுண்டி, ரொம்ப வில்லேஜ் இதுவாக இருக்கீங்க. பொண்ணுங்க பசங்க உட்காந்து சாப்பிடும்போது சாப்பிடக்கூடாது, என்ன இதெல்லாம்? அதெல்லாம் அப்படி தான் ஜிமின், வில்லேஜ்னாலே அப்படி தான். இங்கே நீ இருந்திருக்கணும், அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட அண்ணன் வந்து மறுபடியும் வந்துடுறான். எப்போவுமே சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி இவன் வந்துகிட்டே இருப்பான். ஸோ டோன்ட் வரி. அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறான். ஒயன் அம்மா கீழே கூப்பிட்டாங்க. எதுக்கு? அது நாளைக்கு பொங்கல் இல்லையா, ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு. சரி சரி நான் போகிறேன். சரி ஜிம்மி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் பக்கத்தில் இருந்து எதிர்த்து போவேன். ஜிம்மி அப்படியே உங்களோட கையை அப்படியே பிடிக்கிறான். பரவாயில்ல, நீ எதுவும் கவலைப்படாத ஜிமின், உனக்கு கதை பேசுகிறதுக்கு நான் இருக்கேன்ல. கதை பேசுகிறதுக்கு நீ இருக்க, ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் உங்களை ஏக்கமாக பார்க்க நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ உங்களோட அண்ணன் அப்படியே வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அந்த ஊரில் உள்ள கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க. ஜிமினுக்கு தூக்கமாக வருது, அவனை உட்காரவே முடியல. அப்படியே உட்காந்து சலிப்பாக கேட்டுட்ருக்கான், அவனுக்கு சுத்தமாக முடியல, அப்படி உட்காந்து கேட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு கீழே போய்ட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணுறீங்க, நல்லாவே ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டுக்கு டின்னரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்துட்டு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிறீங்க. அண்ணா, இங்கே உள்ள பழைய ரூம் இருக்கும்ல, அங்கே நாங்கள் படுத்துக்கிறோம். அது வந்து ஒயன் அங்கே க்ளீன் பண்ணலை, நீ பேசாமல் அம்மாவோட ரூமுக்கு படுத்துக்கோ. இந்த ஒரு வாரம் தானே இருப்பீங்க, திருப்பி அதை வந்துட்டு உன்னை இருந்து க்ளீன் பண்ண முடியாது, ஓகேவா? அம்மாவோட ரூமில் படுத்துக்கோ, ஜிமினி என்னோட ரூமில் படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 2 பேருக்கும் அப்படியே காற்று போன கணக்காக ஆயிடுது. அப்படியே 2 பேரும் பேன் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்களோட அண்ணி அப்படியே வராங்க. என்னங்க, நீங்கள் 2 பேரும் உங்களோட ரூமில் படுத்தா நானும் நேயாவும் எங்கே போய் படுப்போம்? அதான் அம்மாவோட ரூம்லேயே நீங்கள் 3 பேரும் படுத்துக்கோங்க, நாங்கள் 2 பேரும் படுத்துக்கிறோம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா சொல்கிறான். உங்களுக்கு அப்படியே 2 பேரும் பேரன்னு பார்த்துட்டு இருக்கீங்க, மூஞ்ச அவ்வளோதான். அப்படியே 2 பேரும் வந்து திருப்பியும் வந்து ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ தூங்கவே இல்லை நீங்கள். அப்படியே உங்கள் அம்மா, அண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் 3 பேரும் இந்த கதை பேசிகிட்டு இருக்கீங்க. நேயா வந்து தூங்கிட்டா. ஸோ 3 பேரும் அப்படியே ரொம்ப வருஷம் சேர்ந்து அக்கா தங்கச்சிங்க பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி 3 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நிறைய ஊரு கதை, உறவு கதை, எல்லா கதையும் அன்றைக்கி தான் பேசுகிறீங்க. அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு 12 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நல்லா கதை பேசிட்டு படுத்து தூங்கிடுறீங்க. இப்போது நடுராத்திரி ஒரு 3 மணி இருக்கும். இப்போ ஜிமின் டக்குன்னு முழிக்கிறான். பக்கத்தில் பார்த்தா அவங்க அண்ணன் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கான். ஷோ, தூக்கமே வரல. என்றைக்குமே அவளை கட்டி பிடிச்சிட்டு எவ்வளோ அழகாக படுத்து தூங்குவேன். தூக்கம் வரலையே. இவ்வளோ நேரம் படுத்து தூங்குனல்ல, அப்படி என்ன தூக்கம் வரலையே. நடுராத்திரி எழும்பி புலம்ப வச்சுட்டா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக எந்திரிச்சு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்படியே எந்திரிச்சு நடந்து உங்கள் ரூம் பக்கத்தில் அப்படியே வந்தா 3 பேரும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுத்துட்ருக்கீங்க. நேயா வந்து கொஞ்சம் தள்ளி படுத்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே வந்து ஜிமின் அவங்க பக்கத்தில் வந்து அப்படியே உங்களை வந்துட்டு எழுப்புறான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு சைடு படுத்துருப்பீங்க, உங்கள் அம்மா ஒரு சைடு, நடுவில் வந்துட்டு உங்கள் அண்ணி படுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் 3 பேர் படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த சைடு வந்துட்டு அப்படியே உங்களை எழுப்புறான். ஒயன் எந்திரிடி, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுப்புறான். ஜிமின், கொஞ்சம் நேரம் கூட படுத்து தூங்க, சமையல் ஏதாவது தேவைன்னா நீயே செஞ்சு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. அந்த சைடு நேகா படுத்துட்டு இருக்கா. ஐயோ சண்டாளி, எப்படி படுத்து தூங்குறா பாரு, என்னோட தூக்கத்துக்கு எடுத்துட்டு உனக்கு தூக்கமொழி வேற ஒரு கேடாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மறுபடியும் எழுப்ப ஆரம்பிச்சிடறான். ஒயன், எந்திரி, என்ன ஜிமின் உனக்கு பிரச்சனை? போய் படுத்து தூங்கு ஜிமின், ஏன்டா உயிரை வாங்குற? இங்க பாருடி, தூக்கமே வரலடி, ஏதாவது பண்ணடி. ஐயோ ஜிமின், நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு நீ சொல்லு. தூக்கம் வரல, தூங்க வை என்ன.
ஐயோ ஜிமின் ஜிமின் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க உங்களோட அண்ணன் ரூமுக்கு. நீங்கள் வந்து ஜிம்மினோட ரூமுக்கு வந்து படுத்து தூங்கினா சரி ஜிம்மின் வந்து தூக்கிட்டு போயிடுவான். இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு இங்கே ஜிம்மின் படுத்து தூங்கினா எப்படி நீங்கள் தூக்கிட்டு போவீங்க? அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்துட்டு உங்கள் அண்ணன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறீங்கன்னு வந்துருச்சு. கூட்டிட்டு போய் அவங்க அண்ணாவோட பெட் பக்கத்தில் வந்து படுக்க வைக்கிறீங்க அவங்களோட லேப்பில். எனக்கு தூக்கமே வரல மோயன். சரி ஜிமின் படுத்து தூங்கு, அண்ணா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி படுத்து தூங்கிடு. எனக்கு ஒன்று ஹக் பண்ணிகிட்டே படுக்கணும், உன் லேப்பில் படுக்க வச்சுருக்கேன், நான் என்ன உன் குழந்தையா? ஐயோ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு ஒரு வாக்கில் படுத்துட்ருக்கீங்க. ஸோ அவனை வந்து லைட்டாக டேப் பண்ணி கொடுத்து அவனை வந்து லைட்டாக ஸ்லீப் பண்ண வைக்கிறீங்க. ஸோ ஒரு 3:30 வரைக்கும் அவன் அப்படியே முழிச்சே படுத்துட்ருக்கான், தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் லைட்டாக தூங்கிடுறான். ஒரு 3:45 மாதிரி அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு வந்து உங்கள் ரூமில் நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். உங்கள் அம்மா அவங்கள வந்து எழுப்புறாங்க. ஒயன் எந்திரி ஒயன், மாப்பிள்ளையை போய் எழுப்பு. அம்மா கொஞ்ச நேரம் படுத்து தூங்க விடுமா. ஏய் எந்திரி, கோலம் போடணும், மாப்பிள்ளையை எழுப்பணும், தலையில் அவருக்கு எண்ணெய் வச்சு கொடுக்கணும்ல. தலையில் எண்ணெய் வைக்கணுமா? அம்மா அவனுக்கு நல்ல நாளே தலையில் ஒன்றையுமே வைக்க மாட்டான், இதுக்கெல்லாம் தலையில் எண்ணெய் வைக்கணும்னு சொன்னால் அவனெல்லாம் உட்கார மாட்டாம்மா. ஏய் அதெல்லாம் சம்பிரதாயம், உனக்கு தெரியும்ல. என்ன இருந்தாலும் இதையே சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக எந்திரிச்சு ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு கோலம் போகிறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வரீங்க. ஜிமின் எந்திரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினை போட்டு எழுப்புறீங்க. ஸோ ஜிமின் வந்து அப்படியே வந்து உருண்டு புரண்டுட்டு இருக்கான். பிகாஸ் நைட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி தான் தூங்கியிருப்பான், அப்படியே நல்லா தூங்கியிருக்க மாட்டான், அப்படியே புரண்டுட்டு இருக்கான். அவங்க அண்ணன் வந்து எந்திரிச்சு போயிருப்பார். ஸோ படுத்து புரண்டுட்டு இருக்கான் அந்த பெட்லையே. ஸோ இப்படியே தான் அப்படியே வந்து 2 பேரும் கொஞ்ச நேரம் அங்கலாய்ப்புக்கு பிறகு அவன் வந்து எந்திரிச்சிடுறான் ஒரு வழியாக. ஸோ எந்திரிச்சு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஏன்டி உங்கள் ஊர் ஆளுங்க இப்படி இருக்காங்க, மணி 6 தாண்டி ஆகுது, லீவ் போட்டு உங்க கூட வந்தது இதுக்காக வாடி, கொஞ்சம் நேரம் தூங்க ஊட்டி. ஐயோ ஜிமின் அவன் உயிரை வாங்காத ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் எந்திரிச்சு வா ஜிமின் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஸோ கீழே கூப்பிட்டு போய் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் தலையில் உங்கள் அம்மா வந்துட்டு எண்ணெய் வச்சு விடுறாங்க. அப்படியே ஜிமின் பக்கத்தில் போகிறீங்க. ஜிமின் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோடா, இத்துணூண்டு எண்ணெய் வச்சுக்கோ, இவ்வளோ கூட வேண்டாம், இத்துணூண்டு வச்சுக்கோ. எண்ணெய்லாம் வைக்க மாட்டேன், போ ஷாம்பு எடுத்துகிட்டு வாடி, ஷாம்பு போட்டு குளிக்கிறேன். ஜிமின் எண்ணெய் வச்சதுக்கப்புறம் ஷாம்பு போட்டுக்கலாம் ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் வா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கூட போராத ஆர்ப்பாட்டம் தான். அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான், ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்கிறான், எண்ணெய் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி துள்ளிட்டு இருக்கான். உங்களுக்கா இரிட்டேட் ஆகுது. அப்படியே அங்கே ஓடுவீங்க இங்கே ஓடுவீங்க, அவனை பிடிக்கவே முடியல. அப்போ உங்கள் அண்ணன் அப்படியே வராரு. ஜிமின் தலையில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டுக்கலாம். மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்க. ஜிமின் இங்கே வந்து உட்காரு, கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோ, நாங்களும் வச்சுக்கிறோம்ல. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறான். ஸோ அவனை பிடிச்சி உட்கார வச்சு அவனோட ஷார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி தலையில் எண்ணெய் வச்சு மூஞ்சி அதுக்கப்புறம் வந்து கை காலெல்லாம் எண்ணெய் வச்சு விட்டுறீங்க, மொத்தமாக எண்ணெய் வச்சு. ஸோ சூடு இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக எண்ணெய் வச்சு விடுறது. அதுக்கும் இவன் வந்துட்டு இறங்கவே இல்லை. அப்படியே மொத்தமாக எண்ணெய் வச்சு விட்டுட்டு பார்த்தா ஜிமின் அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான் மூஞ்சை வச்சுட்டு. எல்லாத்துக்கும் ஒரே சிரிப்பு, எல்லாம் அவனை வந்துட்டு கண்டனாக்கி ஒரே சிரிப்பாக சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரம் போங்க, சொந்தக்காரங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி குளிச்சு ரெடி ஆகிட்டு வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே எந்திரிச்சு போயிடுறீங்க. ஜிமினும் நீங்களும் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு ஒரு சைடிலோடி வரீங்க. ஸோ இவங்க 2 பேரும், அதாவது கப்பலா ஓகேவா, உங்களோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் உங்களோட அண்ணா அண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும், உங்களுக்கு தானே தலைப்பொங்கல். ஸோ அப்படியே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு நாட்டாமை அந்த மாதிரி பட்ட ஒரு ஃபேமிலி. ஸோ அப்படியே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அங்கே தான் செலிப்ரேட் பண்ணேன். ஸோ எல்லாருமே வந்து அடுப்பெல்லாம் போட்டு, அதான்டா எனக்கு பொங்கல் சரியாக தெரியல, ஸோ செலிப்ரேஷன் எப்படி பண்ணுவீங்களோ அதை வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. பொங்கல் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு ஃபைனலி இப்போ வந்து நைட் டைம் ஆயிடுது. இப்போது நீங்கள் வந்துட்டு 3 பேரும் சேர்ந்து தானே கதை பேசியிருப்பீங்க. இப்போ வந்து எல்லாருமே ஹாலில் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப நேரமாக உங்களோட கதையும் போயிட்டே இருக்குது. அப்படியே வந்து உங்கள் அப்பாவும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து அதே மாதிரி ஒரு கதை உறவு கதைலாம் பேச ஆரம்பிச்சிடுறீங்க.
ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஊரு கதை உறவு கதைலாம் முடிஞ்சிருது, கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு எல்லாருக்கும் தூக்கம் வர ஆரம்பிச்சிடுது. அப்போ உங்கள் அப்பா அப்படியே பார்க்குறாரு உங்கள் 2 பேரையும். நீங்கள் 2 பேரும் அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்களோட கையை பிடிச்சி ஒரு மாதிரி வந்து விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கான். ஸோ லைக் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மூடு ஏற்றுற மாதிரி கொஞ்சம் வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஸோ உங்கள் அப்பா அதை வந்துட்டு நோட் பண்ணிடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஜிமின் அப்படியே பார்க்குறேன் அவங்க அப்பாவை. மாமா ரொம்ப தூக்கம் வருது, நான் போய் படுத்து தூங்கிடவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே தெரியாத மாதிரி கேட்குறான். அது ஒன்றும் இல்லை விக்கி. சொல்லுங்கப்பா. பக்கத்தில் நம்மளோட தோட்ட வீடு இருக்குல்ல, ஆமாப்பா, அங்கே இன்னைக்கு ஒரு நாளும் ஸ்டே பண்ணிப்போம். சரியா? ஜிமினும் எனும் இங்கே இருக்கட்டும். சரியா விக்கி? அங்கே போயிட்டு ஏதாவது மாற்றணுன்னா மாற்றிடு. ஏய் நீ கோரப்பாய் எடுத்துகிட்டு வந்து சரியா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் 2 பேரும் அப்படியே பார்க்குறீங்க, முஞ்ச பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு ஜிமின் என் கூட கொஞ்சம் வாயேன். வரேன் மாமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிமின் வந்துட்டு எழுந்திரிச்சு போயிடுறான். சொல்லுங்கள் மாமா. என்னப்பா அவ்வளோ அவசரமா என்ன? அவசரமா அப்படியெல்லாம் இல்லையே மாமா. ஏன் கேட்குறீங்க? பார்த்தாலே தெரியுது ரொம்ப அவசரப்படுற. என்ன தினமும்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமின் அப்படியே பார்க்குறான். இல்லை எனக்கு புரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி விடு போய் படுத்து தூங்கணும்னு கேட்டியே தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமுச்சு வச்சிடுறாரு. என்ன கேட்குறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது. ஐய பண்ணதை இவரும் பார்த்துட்டாரா? என்ன ஜிமின் இப்படி பண்ணியிருக்க, அதுவும் பப்ளிக்கில்? சேஷே ஆனால் நல்ல மாமனார் தான். நம்ம மஜா பண்ணுறதுக்காக வீட்டையே விட்டுட்டு போகிறாரு. பரவாயில்லையே ஜிமின், கொடுத்து வச்சவன்டா நீ, கொடுத்து வச்சவன். மாமனார்னா பின்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மன்மத லுக்கில் அப்படியே வர அவங்க பக்கம். ஸோ உங்கள் அம்மா வந்து கோரப்பாயெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க 2 ஃபேமிலி, அதாவது உங்கள் அண்ணன் ஃபேமிலி, தென் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் 2 பேரும் தான் அந்த வீட்டில் இருக்கீங்க. உங்கள் அப்பா எதுக்கு தெரியுமா விட்டுட்டு போயிருக்காரு? எதுக்கு? அதாண்டி நான் உன்னை பண்ணி வேற 3 நாள் ஆகுதா. அதுக்கு தாண்டி உங்கள் அப்பா விட்டுட்டு போயிருப்பாரு. லூஸு தினமுமான்னு கேட்டது, தினமும் என் கூட படுத்தாதான் நீ தூங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருடா. அப்படியா கேட்டாரு? நீ அப்படியே டபுள் மீனிங்கில் எடுத்து டபுள் மீனிங்கில் யோசிச்சு டபுள் மீனிங்கில் எல்லாத்தையும் பண்ணிடு. நீ அண்ணா ரூமில் படுத்து தூங்காமல் புரண்டுட்டு இருந்ததை அப்பா பார்த்துருப்பாரு. ஏன்டி அடிக்கடி வாக்கிங் போகிற வேலை எதுவும் உண்டா? அப்பப்போ விசிட் பண்ணுவார். அதான் நடந்திருக்கு. ஐயோ அப்படியா? நானும் ஏதோ தப்பாக நினச்சிட்டேன்டி. எங்கள் வில்லேஜில் அப்படியெல்லாம் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. சரிதான். சரி இப்போ தான் வீட்டில் யாரும் இல்லையே, நம்ம அப்படியே உரமாக போயிட்டு என்னடா உரமாக போயிட்டு அதாண்டி உரமாக போயிட்டு நான் ரொம்ப சாவடிக்கிறடி என்ன என்ன ரொம்ப சாவடிக்கிறேண்ணா? அப்படியெல்லாம் இல்லையே, சாவடிக்கலாம் இல்லை. காலையில் கட்டின புடவை, அதுக்கப்புறம் தலை நிறைய பூ. ஏண்டி கொஞ்சம் கூட வாடவே வாடாதா நீ வச்சுருக்க பூ? அப்படியே இப்போ வரைக்கும் வாசனையை தூக்குது. ஜிமின் அமைதியாக இருக்கியா? பேசியே கவுத்துரு. ஆமாடி, பின்ன பேசிதான் கவுக்க முடியும். ஏதாவது பண்ணா அப்படியே இருந்துருவப்பாரு, எடுத்த உடனே கையை வச்சா. ஜிமின் என்னடா, 3 நாள் தானே ஆகுது, அதுக்கு முன்னாடி இப்படியா? 3 நாள்டி, 3 நாள் ஆயிடுச்சு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா 3 நாளெல்லாம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறது. அதுவும் விதமாக புடவை கட்டிட்டு, அதுவும் இன்றைக்கி இந்த ரெட் கலர் சாரியில் இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குடி. காலிலேருந்து நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிட்டேன். முடியாது இனிமேலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள லிப்லாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவளோட கை வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ கீழேயே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஜிமின் ரூமுக்கு போய் பார்த்துக்கலாம், இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை இழுத்துட்டு போயிடுறீங்க ரூமுக்கு. ஸோ ரூமுக்கு போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். மெதுவாக பண்ணுடா,
ஏய் இருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ கிஸ் பண்ணுறதோட சேர்த்து உங்களோட சாரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறான். ஸோ அப்படியே 2 பேரும் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் போக போக அவனோட கிஸ்ஸஸும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஹிக்யூஸும் சரி ரொம்ப ஹார்டாக மாறிடுது. அப்படியே அங்கங்கேயே பைட் பண்ணி வைக்கிறான் கிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அவனுக்கு இன்னும் இன்னும் ஹைப் ஆகுது அது. ஏய் என்னடி ஜிமின் ஜிமின் போதும் ஜிமின் ஜிமின் ஸ்டாப் பண்ணு ஜிமின் ஜிமின் போதும். ஏய் என்னடி ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளாடி போதுங்கிற. ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஜிமின், ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏய் அப்படி தாண்டி இருக்கும். ஃபீல் த ப்ளஷர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணி பைட் பண்ணி பயங்கரமாக அவங்கள வந்துட்டு ப்ளஷர் ஏற்றிட்டு இருக்கான். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு போயிடுது. அப்படியே அவங்க ஃபேஸ்க்கு நேராக வரான். என்னடா என்ன ஸ்டாப் பண்ணிட்ட? இல்லடி இதுக்கு மேலே உள்ள ப்ராசஸ் வலிக்கும் ஜிமின், அதான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பிகாஸ் 3 days ஆயிடுச்சுல. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்படியே வந்து உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு இருந்த வாக்கிலேயே அவனோட 2 ஃபிங்கர்ஸ் எடுத்து இன் பண்ணிடுறான். உங்களுக்கு வலி உயிர் போகுது, செம்மையாக வலிக்குது. அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறீங்க நீங்கள். ஏய் ரொம்ப வலிக்குதாடி, ரொம்ப வலிக்குது ஜிமின், ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிமினோட ஷோல்டரை போட்டு கடையிறீங்க. அப்படியே போட்டு கடைஞ்சி எடுக்கிறீங்க. அவனுக்கு அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆயிடுது. அப்படியே வந்து அவன் வந்து 2 ஃபிங்கர்ஸை எடுத்து இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அது வந்துட்டு உங்களுக்கு ப்ளஷராக மாறுது. ஸோ ஃபிங்கராலேயே வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஜிமின் ஜிமின் ஏ ஓகேவாடி, நீ ஓகேவா? ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் தான் அப்படியே 2 ஃபிங்கரையும் அப்படியே வெளியே எடுத்துகிட்டு அவன் இன் பண்ணிடுறான். உங்களுக்கு அப்படியே செம்மையாக வலிக்குது, கத்துறீங்க. அப்படியே வந்து ஜிமின் வந்து மறுபடியும் கேட்குறான். ஏய் ப்ரெஷர் தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டே இல்லடி? 2 ஃபிங்கர்ஸை விட அது பல்காக இருக்குது, நான் என்ன பண்ணுறது, வலிக்குதுடா. ஏய் இருடி கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அப்படியே ப்ளஷராக மாறிடும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பண்ணுறேன். ஒரு 5 minutesக்கு அப்புறம் அது வந்துட்டு ப்ளஷராக மாறிடுது. அதுக்கப்புறம் அவங்களோட மேக்கவுட் செக்ஷன் ரொம்ப ஹார்டாக தாண்டா போகுது. பிகாஸ் ரொம்ப நாள் இல்லை, 3 days தான் ஆச்சு. அதுக்குள்ளாடி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் 2 பேரும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி பண்ணுறீங்க அந்த நைட்டை. அவ்வளவு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வில்லேஜோட இதில் இல்லைனா வந்து ஏசி ஃபேன் அந்த மாதிரி ஒரு இடப்பட்ட இதில் நடக்கும். இது ஒரு மாதிரி வந்துட்டு நேச்சுரலாக ஒரு மாதிரி நல்லா இருக்குது உங்கள் 2 பேருக்கும். அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக பண்ணிவிட்டு அப்படியே படுத்துறீங்க 2 பேரும் ரொம்ப டயர்டாக. அப்படியே ஜிமின் வந்துட்டு உங்கள் செஸ்ட்டில் படுத்திருக்கான். அவனுக்கு அவ்வளோ டயர்டாயிருது. அப்படி ப்ரீத் பண்ணிட்டு படுத்திருக்கான் உங்களோட செஸ்ட்டில். என்னடா நீ ஏன் இப்படி ப்ரீத் பண்ணுற? பின்ன என்னடி ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படியே படுத்து தூங்கு. எனக்கே எவ்வளோ டயர்டாக இருந்தா அனுபவிச்ச நீ எவ்வளோ டயர்டாக இருப்ப. ரொம்ப டயர்டாக இருக்குது ஜிமின், பாடியெல்லாம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. நாளைக்கு எப்படி ஊருக்கு போகிறது? இங்கேருந்து கொரியா வரைக்கும் தூக்கிட்டே போகிறேன்டி, தூக்கிட்டே போகிறேன். இப்போ போய் படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 பேரும் படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ ஓகேடா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? நல்லா இருந்துச்சுன்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச பெஸ்ட்டை தந்திருக்கேன். தென் வந்து அந்த பர்த்டே பேபி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு எஃப்எஃபோட நான் வந்து அதாவது நெக்ஸ்ட்டு வந்து என்னது ஸ்டெப் பிரதரோட நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேடா, பாய், லவ் யூ ஆல்.